ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி, கருப்பு உளுத்தம்பருப்பு சட்னி. இதுதான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் அதை செஞ்சிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இதை மாதிரி செய்வீங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய். இதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இந்த கருப்பு உளுந்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா சீக்கிரமாக கருகிடும். அதனால் கரெக்டாக ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு கலர் மாறி வந்த பிறகு இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவு நல்லா கலர் மாறி நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த உளுத்தம்பருப்போடையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ அதே பேன்லேயே மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை. நம்ம இது கூட தக்காளி தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, சின்ன வெங்காயம் மட்டும்தான். அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு அதையும் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் தாளிப்பு கரண்டியில். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் நல்லா அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கனால வாயு தொல்லையும் இல்லாமல் இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இன்றைக்கி துவையலாட்டம் சாப்பிட்ணும் போல் இருந்தது, அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் சட்னியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு மாற்றிக்கோங்க. இது சூடான சாதத்தில் போட்டு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.